விழுப்புரம் மாவட்டத்தில் காவல்துறையில் தவறுகள் நடக்க காரணம் லஞ்சம் கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை பாய ஆரம்பித்துவிட்டது. ஒரு எஸ்ஐ தவறு செய்தால் அதை திருத்த வேண்டிய இன்ஸ்பெக்டர் திருத்தாமல் கூட்டு களவாளியாக இருந்து அதே ஸ்டேஷனில் காவல்துறையில் கூடுதலாக இன்ஸ்பெக்டரை போட்டது தவறு. ஒரு 6 காவல் நிலையம் 7 காவல் நிலையம் கண்ட்ரோல் இருந்தப்போ சரியாக தான் இருந்தது. தினம் தினம் அவர்கள் குறைஞ்சபட்சம் 2000 5000 வரை எடுத்து செல்ல வேண்டும் என்று காவல்துறை நிறுத்திவிட்டால் சட்டம் ஒழுங்கு எங்கு நிலைக்கும்? எந்த ஊரிலும் கஞ்சா விற்கவில்லை, எந்த ஊரிலும் சாராயம் விற்காமல் இல்லை. அடிக்கடி கஞ்சா சிக்குகிறது. இந்த கஞ்சாவை ஏன் முடக்க முடியவில்லை? இந்த கஞ்சாவை தப்பை செய்தவர் யார்? எங்கிருந்து வந்தது? அவர் உரிய நடவடிக்கை நீதிமன்றத்தில் ஒழுங்கான தண்டனை வாங்கி கொடுத்தால் கஞ்சா திரும்ப திரும்ப வருமா? சாராயம் திரும்ப திரும்ப விற்குமா? சாராயம் விற்றாலும் வழக்கப்பட வேண்டியது தேடினேன் பாடினேன் என்று கூறிக்கொண்டு குண்டாஸ் அடிக்கிறேன் அதுக்கு ஒரு அமௌண்ட்டு, இவளை அழைத்து வழக்கு போடாமல் ஒரு தொகை, விற்கவில்லை என்றால் அவர்களுக்கு போய் வழக்கு. இப்படி காவல்துறை கைத்து விடப்பட்டுள்ளது. இந்த சட்டம் ஒழுங்கு நிலைக்க வேண்டும் என்றால் ஒழுங்கான காவல்துறை எஸ்ஐ மீது உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு உயர் அதிகாரிக்கு பரிந்துரை செய்ய இன்ஸ்பெக்டருக்கு தைரியமான செயல் வேண்டும். ஒழுங்கான அதிகாரிகளும் செயல்பட முடியவில்லை. ஆனால் பிளாக்மெயில் செய்யப்படுகிறார்கள். கூட்டுக்களவாளி அனைவரும் காவல்துறையில் கரைப்படியாத கைகளே இல்லை என்ற நிலைக்கு வந்துவிட்டது. இத்துடன் முடித்துக்கொள்கிறேன்.